Hi friends, I am Arun Kumar from Bangalore Defense Academy. இந்த வீடியோல வந்து NDA எக்ஸாமினேஷன் அதை பத்தி பார்க்க போறோம். ரீசெண்டா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. யூபிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த வட்டம் ஸ்லைட்டா சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் OTR, ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். முக்கியமா வந்து நான் பார்த்த வரைக்கும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இல்ல பார்ட் 1 பண்ணிட்டு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. என்ன பண்ணோம்னா பார்ட் 1 பண்ணிட்டு பார்ட் 2ல வந்து உங்க போட்டோ, உங்க சிக்னேச்சர், அப்புறம் ஃபீ பேமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு கடைசியில அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட், நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் வரும். அப்படி இருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோல வந்து மெயினா வந்து NDA எக்ஸாமினேஷன்னா என்ன, எப்படி இந்த எக்ஸாம் படிக்கிறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு வருஷத்துல ஏப்ரல் அண்ட் செப்டம்பர் இந்த 2 டைம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சண்டே 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 வந்து மேத்ஸ், பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து இங்கிலீஷ் பிளஸ் ஜிகே இருக்கும். ஸோ மெயினா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, பேப்பர் 1 மேத்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து பேப்பர் 2 செக் பண்ணுவாங்க. இப்ப பேப்பர் 1ல மேத்தமேட்டிக்ஸ், அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 10th இருந்து கொஸ்டின்ஸ் வரும். 10th 11th அண்ட் 12th. ஓகேவா? ஸோ 10th வந்து நீங்க பேசிக்ஸ், ட்ரிக்னோமெட்ரி, அப்புறம் ப்ரொபாபிலிட்டி, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் சீரீஸ், அரித்மெட்டிக் சீரீஸ், ஓகே, இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது அப்படியே 11th வரும். 11th வந்து கொஞ்சம் ஹையர் டிகிரி வரும், ரைட்டா? ஸோ NDAல வந்து பாத்தீங்கன்னா 10th 11th 12th இதோட எல்லா பேசிக்ஸ் MCQ டைப்ஸ் லைக் ABCD ஆப்ஷன்ஸ் டைப்ஸ்ல இந்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நெகட்டிவ் இருக்கும். ஸோ 120 கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கும். அந்த 120ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல நீங்க கரெக்டா அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள செலெக்ஷன் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. பேப்பர் 2 செக் பண்றது சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ 50 வந்து நான் சொல்றது பேசிக். பட் 100% உங்களுக்கு செலக்ட் ஆகணும், மெரிட் லிஸ்ட்ல வரணும், SSB எல்லாம் போயிட்டு வரணும்னா கண்டிப்பா நீங்க வந்து 70க்கு மேல, 70 75க்கு மேல கரெக்டா இருக்கும் உங்க ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அந்த பேசேஜை படிச்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணும். தென் லிட்டில் பிட் ஆஃப் கிராமர், ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிராமர், 10 சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இந்த மாதிரி வரும். idioms அண்ட் phrases அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி, ஹிஸ்டரி, சயின்ஸ். சயின்ஸ்ல வந்து மெயினா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வரும். பயாலஜி எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து மெயின் ஜிகே பார்ட். இப்போ சப்ஜெக்ட் இருக்கு, சிலபஸ் இருக்கு. இதுக்காக ஏதாச்சும் புக் இருக்கா? அமேசான்ல பார்த்தா ஒரு 2 பப்ளிகேஷன்ஸ் தான் வருது. ஸோ எல்லாரும் இந்த புக்கை வாங்கி தான் படிச்சிருப்பாங்க. ஓகே, அமேசான்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் புக் தான் இருக்கு இப்போ. ஓகே, ஸோ வாட் இஸ் ரைட் சோர்ஸ்? ஸோ ரைட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா NCERT டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ NCERT டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்றேன். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து NCERT 11th and 12th ஸ்டாண்டர்ட் NCERT இருக்கு. ஓகே, ஸோ அதுல வந்து எக்ஸசைஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸும் மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸும் எல்லாமே சால்வ் பண்ணி தருவா, ஃபார்முலா எல்லாம் பேஸா தருவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளர் முடிஞ்சா நீங்க வந்து ஹை லெவல் எக்ஸாமினேஷன், JEE எக்ஸாமினேஷன்ஸோட புக் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவே போதும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், NDA கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கா நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புக்கை வாங்கிடுறாங்க, பெருசா இருக்கும். ஓகே, 600 ரூபா 700 ரூபா போட்டு வாங்கிடுறாங்க. இந்த புக்கை நான் படிச்சா பாஸ் ஆயிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எல்லா ஆல் ஓவர் இந்தியா 5 லட்சம் பேர் எழுத போறாங்க. 5 லட்சம் பேர்கிட்ட இந்த புக் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்பி நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிக்ஸ் தரவு பண்ணிருக்கீங்க. NCERT, ஓகே, எக்ஸாம்பிளார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வந்து NDA பேப்பர் 1 பாஸ் பண்றது ஈஸி. பேப்பர் 2 வந்து ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ்ல வந்து நீங்க சயின்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து கேட்கறாங்க. இப்ப பயாலஜில வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி, அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செல் பயாலஜி 9th இருந்து கேட்கறாங்க. ஓகே, அது அப்புறம் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சவுண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்க வந்து NCERT புக் எல்லாம் எடுத்து அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க். ரேங்க்ஸ் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பர் ரேங்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. SSB இன்டர்வியூல வந்து நம்ம ஈஸியா நம்ம ஷைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து NDA எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். ஸோ சார் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் NCERTயும் படிக்கிற டைம் பத்தல, எனக்கு ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா நாங்க பேங்களூர் டிஃபென்ஸ் அகாடமில வந்து NDA ட்ரைனிங், ஓகே, NDA கோச்சிங் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து 1 இயர் ட்ரைனிங். ஸோ 1 இயர் ட்ரைனிங் வந்து நீங்க ஈஸியா வந்து NDA எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் NDA ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டட்னா
நீங்க கீழே இருக்கிற நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்றோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்கு. நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இமீடியட்டா நான் ரிப்ளை பண்றேன். நிறைய பேர் வந்து ஷெட்யூல் கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. டோன்ட் வரி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நாங்க வீடியோ போட்டுட்டே இருக்கோம். அந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து மேக்சிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தெரியாத மீன்ஸ் ஐடியா தெரியாத என்டிஏனா என்னன்னு தெரியாத பசங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். See you next time. Thank you.